மகாபாரத கதையோட தொடக்கம். இப்போ நம்ம ஜனமேஜயா ராஜா யாருன்னு பார்ப்போம். அவன் குரு வம்சத்தை சேர்ந்தவன். அவங்க அப்பா பேர் பரீட்சித். இந்த ஜனமேஜயா ராஜாவுக்கு வைஷம்பாயனா தான் மகாபாரதம் சொல்லுவார். எந்த இடத்துல சொல்லுவார்னா சர்ப்பயாகம் நடத்துகிற இடத்துல தான் சொல்லுவார். அதே இடத்துல தான் சூதர் முனிவரும் மகாபாரத கதையை அவங்க ரெண்டு பேர் பேசுகிறத கேட்டு நோட் பண்ணி வச்சுக்குவார். அங்கேருந்து ரிஷிகள் எல்லாருமே சூதர் முனிவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த சர்ப்பயாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சூத முனிவர் சொல்றாரு, ஆக்சுவலா ஜனமேஜயன் ராஜாவோட அப்பா தான் பரீட்சித். பரீட்சித்தோட அப்பா தான் அபிமன்யு. அபிமன்யோட அப்பா தான் அர்ஜுனன். ஸோ ஜனமேஜயன் சின்ன வயசா இருக்கும் போதே பரீட்சித் இறந்தாரு. அதனால ஜனமேஜயனை ராஜாவாக்கிட்டாங்க. ஆனா ஜனமேஜயனுக்கு அவங்க அப்பா எப்படி இறந்தாருன்னு தெரியாது. அந்த டைம்ல பார்த்து உத்தங்கர்னு ஒரு முனிவர் ஜனமேஜயனை பார்க்க வந்திருக்காரு. உத்தங்கர் கேட்கிறாரு, ஜனமேஜயா ஏன் நீ இன்னும் சர்ப்பயாகம் நடத்தவே இல்லை அப்படின்ட்டு ஜனமேஜயன்ட்ட கேட்கிறாரு. ஜனமேஜயன் கேட்குறான், எதுக்காக சர்ப்பயாகம் அப்படின்னு கேட்குறாரு. உத்தங்கர் சொல்றாரு, உங்க அப்பாவை தட்சன் ஒரு பாம்புகளின் அரசனான தட்சன் கடிச்சு கொன்னுட்டான், அதுக்காக நீ சர்ப்பயாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, தட்சன் எதுக்காக பரீட்சித்தை கொன்னா, அதை தெரிஞ்ச ராஜா என்ன பண்ணாரு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். Until we meet next in, Dhanasundar signing off.